ஹலோ நண்பா, நம்ம முன்ன வீடியோலலாம் நம்ம மல்பெரி இலை மட்டும்தான் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி மல்பெரி ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா குண்டு குண்டாக ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் அழகாக காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. அதுவும் இந்த மல்பெரியில் என்ன ஸ்பெஷல்னால், இது அடியில் வேரில் தான் நிறைய காய்க்குது இந்த மல்பெரி. அதுவும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறைய காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. நம்மளுக்கு இந்த பழம் வந்து நல்லா அறுவடை கொடுத்துருக்கு. நல்லா செக்க செவேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ நிறைய இருந்தது இந்த வாட்டி காய். அடியில் நிறைய இருக்குது, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா சரி நிறைய செடி இருக்குது, இன்னொரு செடிக்கு போகலான்ட்டு இன்னொரு செடியில் பெருக்க போனோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பிஞ்சும் இருக்குது. அதில் ஒரு சிலர் தான் மட்டும் பழம் பழுத்து இருந்தது. நிறைய செடியில் இந்த வாட்டி நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக குண்டு குண்டாக பிளாக் கலரில் நல்லா ஜெரி மாதிரி இருந்தது. இதில் மில்க் ஷேக் கூட போட்டு குடிக்கலாம். மில்க் ஷேக் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ரெசிபி எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவும் சிம்பிள் தான், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்புறம் அந்த அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறேன். இதில் நிறைய காய் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பழமும் இருந்தது. அந்த ரெட் கலரில் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கிறதும் நல்லா